முதலமைச்சரின் சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்ட ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் என்னும் ஜோதிடரின் நியமனத்திற்கு கடும் எதிர்ப்பு எழுந்ததை அடுத்து அவருடைய நியமனத்தை திரும்ப பெறுவதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் அரசுக்கு நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போது பேசிய பல தலைவர்கள், பிரேமலதா விஜயகாந்த் முதல் அங்கு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இதே போல மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கட்சிகளின் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு ஜோதிடரை முதலமைச்சரின் அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக நியமிக்கலாமா என்ற எதிர்ப்பை தெரிவித்தனர். மன்னராட்சியை அகற்றுவதாக கூறிக்கொண்டு மன்னராட்சியில் இருந்த ராஜகுருக்களை நியமிப்பது போல ஜோதிடர்களை அரசியல் பிரிவு செயலாளராக நியமித்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். அதற்கு முதலமைச்சர் விஜய் பதிலளிக்கும் போது இது தொடர்பாக மறுபரிசீலனை செய்வது குறித்து யோசித்து அறிவிக்கப்படும் என குறிப்பிட்டிருந்தார். ஆனால் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற அடுத்த சில நிமிடங்களிலேயே ஜோதிடர் ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் நியமிக்கப்பட்டதை திரும்ப பெறுவதாக தமிழக அரசு வாபஸ் பெற்றிருக்கிறது. அவருடைய நியமனத்தை வாபஸ் பெற்று இப்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜயின் சிறப்பு அதிகாரியாக அவரது ஜோதிடர் ரத்தன் பண்டிட் வெற்றிவேலை அரசியல் பிரிவு செயலாளராக நியமித்ததை ரத்து செய்து வாபஸ் பெற்று அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இப்போது தமிழக வெற்றி கழகம் அரசுக்கு ஆதரவு அளித்த பல்வேறு கட்சிகளும் இன்று முதலில் ஆதரவு அளித்த காங்கிரஸ் கட்சி தவிர மற்ற அனைத்து கட்சிகளுமே அந்த ஜோதிடர் ரத்தன் பண்டிட் வெற்றிவேலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரியும் அதற்கு பேரவையிலேயே எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் ஜோதிடர் ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் நியமனம் வாபஸ் பெறப்பட்டது தொடர்பாக நம்முடைய இணைப்பில் இணைந்துள்ள தமிமுன் அன்சாரியிடமே கேட்கலாம். தமிமுன் அன்சாரி சார், இந்த அரசின் இந்த முதல் பணி நியமனம், அதன் பின்னர் வாபஸ், இதை எப்படி பாக்குறீங்க சார்? முதலில் அவர்கள் யாருடைய தவறான பேச்சையை கேட்டு செயல்பட்டிருக்கிறார்கள் என்பது இப்போது தெரிய வருகிறது. இன்று சட்டமன்றத்தில் பலரும் அதனை சுட்டிக்காட்டினார்கள். ஆனால் நானும் தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் தான் கடுமையாக வெளிப்படையாக அதை நாங்கள் சுட்டிக்காட்டினோம். என்னுடைய உரையில் சிலப்பதிகாரத்திலிருந்து ஒரு உதாரணத்தை எடுத்து காட்டி பேசினேன். அது ஒரு மிகப்பெரிய வரவேற்பை மக்களிடம் பெற்றுக்கூடிய நிலையில் இப்போது முதலமைச்சர் அவர்கள் அந்த நியமனத்தை திரும்ப பெறுவதாக கூறியுள்ளதை நான் மனமாற பாராட்டி வரவேற்கிறேன். நாங்கள் சொன்ன அந்த கருத்தின் நியாயத்தை முதல்வர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றுதான் எனக்கு தெரிய வருகிறது. மாற்று கருத்து அல்லது எதிர்முகாமில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து நல்ல கருத்தாக இருந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்ற வகையில் அவரது செயல்பாடு அமைந்திருப்பதாக நான் கருதுகிறேன். என்னுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, ஆனா இது போன்ற நியமனம் தவிர மற்ற ஒரு மிக முக்கியமான ஒரு அரசியல் நகர்வாக அதிமுக பிளவுறுவதற்காக ஒரு குதிரை பேரம் நடைபெற்றதாகவும் ஒரு பெரும்பாலான உறுப்பினர்கள் ஒரு குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள். இது போன்று குதிரை பேரம் அந்த அமமுக சார்பில் வெற்றி பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மன்னார்குடியைச் சேர்ந்த எஸ் காமராஜ் அவர்களும் இது போல அதிமுகவில் தனியாக ஒரு அணி பிளவு ஏற்பட்டதும் அந்த பிளவுற்ற அணியை முதலமைச்சரே கொண்டு நேரில் சந்தித்து ஆதரவு கோரியதும் அது குதிரை பேரத்துக்கு வழிவகுத்து விட்டது. இந்த அமைச்சர் பதவிக்கு ஆசை காட்டி இது போன்ற செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று இது போன்ற ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதலமைச்சரே நேரடியாக சென்று அந்த அணிக்கு ஆதரவு கேட்டதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது ஒரு ஆரோக்கியமற்ற போக்காக கருதுகிறேன். ஏனென்றால் முறைப்படி அவர்கள் காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல், விசிகா கட்சியினருடைய ஆதரவை பெற்றிருக்கிறார்கள். அதை யாருமே குறை சொல்லவில்லை, பாராட்டுகிறார்கள். அவருடைய முயற்சிக்கு ஒரு வாய்ப்பு ஆதரவும் கிடைத்திருப்பதாகவே கருதுகிறார்கள். நாமும் அவ்வாறு தான் கருதுகிறோம். ஆனால் அதிமுகவுடைய சின்னத்தில் அதிமுகவுடைய கொள்கையை முழங்கி வெற்றி பெற்று வந்தவர்களுக்கு மத்தியில் சாதுரியமாக ஒரு குழுவை தனியாக பிரித்து அவர்களை சென்று சந்திப்பதும் அவருடைய ஆதரவை பெறுவதும் ஒரு ஆரோக்கியமான அரசியலா என்பதை முதல்வர் சிந்திக்க வேண்டும். தாவேகா தலைவர்களும் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் நல்ல ஆட்சியை, ஒரு முற்போக்கான ஆட்சியை, மக்கள் விரும்பக்கூடிய ஒரு ஆட்சியை கொண்டு வருவோம் என்றுதான் அவர்கள் பரப்புரை செய்தார்கள். தனிப்பட்ட முறையில் அதிகமான இடங்களை அவர்களுக்கு தான் மக்கள் தந்திருக்கிறார்கள். ஆட்சியை நடத்துவதற்கு போதிய பெரும்பான்மை பலமும் ஏறத்தாழ 120 இடங்கள் கிடைத்து விட்டது. ஏற்கனவே 120 இடங்கள் கிடைத்திருக்கக்கூடிய நிலையில இப்பொழுது அதிமுகவுடன் ஒரு குழுவை பிரிப்பது என்பது ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இதற்கு பின்னால் ஒரு பெரிய சூழ்ச்சியும் சதியும் இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். அதிமுகவை பிளவுபடுத்த வேண்டும் என்று டெல்லியில் இருக்கக்கூடிய பல தீய சக்திகள் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார்கள்.
உறவாடி கெடுக்க நினைத்தார்கள், உரையாடி கெடுக்க நினைத்தார்கள். இப்பொழுது அதிமுகவை அழிப்பதில் ஏதோ அவர்கள் பெருமிதம் கொள்கிறார்கள். அவருடைய சூழ்ச்சிகளுக்கு பலியாகி போன நிலையில் தான் இந்த அதிமுக இருக்கிறது. இதைத்தான் முன்பே நானும் தனியரசு அவர்களும் கருணாஸ் அவர்களும் பல முறை அவர்களிடம் சுட்டிக்காட்டினோம், கேட்கவில்லை. இப்போது அந்த கட்சி படாத பாடுபடுகிறது. நாங்கள் மகிழவில்லை, வருத்தப்படுகிறோம். தமிழ்நாட்டுடைய அரசியல் நலனுக்கு அதிமுக வலிமையாக இருப்பது மிக முக்கியமானதாகும். நன்றி சார். இணைந்து இணைப்பில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி.